வந்து வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸு 7வது ஸ்பீச் கேட்குறோம். 7 போர்ட்டல்ஸ் அப்படின்னோடனே நமக்கு எல்லாம் 7 சக்கரம், 7 ரிஷி, 7 ஓஷன், 7 சமுத்திரம், 7 பாடிஸ் எல்லாம் நினைவுக்கு வரும். பூர் புவக ஸ்வக மகக ஜனக தபக சத்தியம், அப்படி எல்லாம் 7 நினைவு வரும். 7 சக்கரம் பற்றி நமக்கு ரொம்ப நன்னா தெரியும். இந்த குண்டலினி ஜாகரணம், அதாவது ஆக்டிவேட் ஆகிறது, பிராணி ஹீலிங், இப்படி சக்கரம் சுற்றுறது என்று எல்லாம் சொல்லுவாள். ஈத்திரிக்கு விஷன் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஈத்திரிக்கு டபுள் விஷன் 2 வேணும். ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் ஆகணும். எர்த் பிளானட்டு, அதான் மூலாதாரம், கம்ப்ளீட் பேஷன்ஸ். அது நமக்கு அந்த பேஷன்ஸு பூமாதேவி மாதிரி அந்த பேஷன்ஸ் வரணும். எர்த்து வந்து எவ்வளோ பொறுமை இருக்குது, அத்தனை பொறுமை வரணும். நெக்ஸ்ட்டு சுவாதிஷ்டான சக்கரம், அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுதுன்னா ஜலம் போல் போயிட்டே இருக்கும். அது வந்து ஜலம் வந்து மேலேருந்து கீழே நோக்கி போகும். பள்ளத்தில் இருந்தால் பள்ளத்தில் தங்கிடும். ஆனால் சமமாக இருந்தாக்கா அது சமமாக போயிட்டே இருக்கும். அது வந்து எப்போ வேணால் மாறி போகும். ஜலம் வந்து தங்கிட்ட வரவாழ அப்படியே அதை சுத்தப்படுத்தும். அவளை வந்து நான் இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான்னு அந்த மாதிரிலாம் இந்த அலசி ஆராயாது. எல்லாமே ஜலத்துக்கு எல்லாரும் ஒன்று தான். அது அந்த மாதிரி ஒரு குணம் ஜலத்துக்கு இருக்குது. மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் அவள் அக்னி போல் இருப்பாள். அதாவது மேல் நோக்கி போகும். மூலாதாரம் எர்த்து எம்பாரிமெண்ட் ஆஃப் பேஷன்ஸ். பூமியில் நாம் செய்கிற சுத்தம் இல்லாமல் சுற்றுற வேலையெல்லாம் எப்படி நமக்கு தாங்கிறது? பூமாதா அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? எர்த்து கூட பௌதிக சரீரமே எடுத்தவாள் தான் ஒரு டைம். சூரியன் கூட பௌதிக சரீரதாரியே. சந்திரன் கூட கொஞ்சம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவள் இந்த பாத்தியதையை எடுத்துட்டு அவளோட இது மாறி போயிருக்கு. ப்ரூஃப் என்ன அப்படின்னா துருவனை சொல்லலாம். துருவரோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வந்து தபஸ் பண்ணி துருவ ஸ்டார் ஆனார். போல் ஸ்டார் கிரேட்னஸ் என்ன, மொத்தமும் இருட்டுனா கூட போல் ஸ்டார் எப்போவும் தெரியும். அது வடக்கு பக்கமாக தெரியும், கவனிங்கோ. ஸ்டார் கேசிங் செய்யணும். நம்ம பொல்யூஷன் இல்லாத சிட்டியில் இருக்கும்போது, அதாவது கிராமத்திலாம் இருக்கும்போது இதை ஸ்டார் கேசிங் பண்ண முடியும். சப்தரிஷி எங்கே இருக்கா, துருவ ஸ்டார் எங்கே இருக்குது, வந்து லயாட்ஸ் எங்கே இருக்குது, அதெல்லாம் தெரியும். சந்திரனுக்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரம் என்ன, ஜோடியாக் சைன்ஸ் உள்ள நட்சத்திரம் ரேஸ் எங்கேருந்து வருது, அதெல்லாம் நமக்கு தெரியும். சோலார் சிஸ்டம் அவ்வப்போது ஒரு கிரகம் அது ஒரு லைனில் வரும்னு சொல்கிறா. அதாவது அது நம்ம கவனிக்கணும். ஸ்டார் கேசிங் கண்டிப்பாக நம்ம செய்யணும். பிரகிருத்தியில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாக்க நமக்கு அவற்றோட விஷயங்கள் நன்னா புரிய ஆரம்பிக்கும். இப்படியாக நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆகாசம்,
எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணணும். அதை ஆலோசனையும் பண்ணணும். இதை தாண்டி மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம். பௌர்ணமி மெடிடேஷன், இந்த தனுஷ்டா மெடிடேஷனில் டீப்புன்னு ஒரு மந்திரம் சொல்கிறோம். ஷட்சக்கரம் நாம் இப்படி சொல்கிறோம். புத்திஸ்டெல்லாம் என்ன சொல்கிறா? 7 போர்ட்டல் அப்படிங்கிறா, 7 துவாரம். திருப்பதியில் கூட 7 மலை இருக்குது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஈஜிப்டியன் பிரமிட் கூட 7 சேம்பர் இருக்குது. மூலாதாரம் ஆக்டிவேட் ஆனால் முதல் துவாரம் தாண்டுவோம். மறுபடியும் சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் 2வது தாண்ட மாட்டா. அவள்லாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகன்னு சொல்கிறாளா தெரியாது. அவளுக்கு 7 கண்டிஷன்ஸ் இருக்குது. இது அதிகமாச்சுன்னா திபெத்திஸ்டோட மொனாலிஸ்ட் பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம். அவளுக்கெல்லாம் எவ்வளோ பேஷன்ஸு. அப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் இந்த ரிஷிகள்லாம் கூட ஒத்த காலில் நிற்பா, ரொம்ப பொறுமையாக சாதனை பண்ணுவா. நம்மக்கிட்ட இருக்கிற குருமார்கள்லாம் கூட மணிக்கணக்கில் கண் திறக்காமல் உட்காந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக உட்காருவா. அவள் எனக்கே பார்த்துருக்கேன் நிறைய தடவை. 3 hours நம்ம காயத்ரி பரிவாரில் அப்படியே அசையாமல் அந்த 3 மணி நேரம் ஜபம் பண்ணுறவாட பார்த்துருக்கேன். நம்மளாம் பண்ணுறோம் அப்படின்னா, கௌரி பண்ணுறேன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. காலை இப்படி அசைப்பா, அப்படி அசைப்பா, எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம கூட சில காரியக்கிரமம் பண்ணும்போதும் எப்போதும் இல்லாத ஒரு சக்தி வரும். அப்படி வேலை பண்ணுவாவா. அந்த சக்தி எங்கேருந்து வருது? அது பிரகிருத்தியோட பிராணசக்தியோட கனெக்ட் ஆகி நமக்கு வருது. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த அளவுக்கு சாதனை பண்ணி கனெக்ட் ஆகிறதுக்கு அப்பப்போ முயற்சி பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாதனையில் முன்னாடி போவோம். 7 கீஸ் தரா. ஒன்று தாண்டி போனால் லாஸ்ட்டில் நமக்கு லைட்டாக ஆகிடும். பிரம்மா, சிவன், விஷ்ணு இப்படி இருப்பா அப்படின்னு நினச்சா நாம் ரூபத்துக்கு தான் அட்ராக்ட் ஆகும். அதாவது ஒவ்வொரு கீயும் தாண்டி போனால் லாஸ்ட்டில் இருக்கிறது லைட்டு, பிரகாசமான லைட்டு. அந்த லைட்டோட வெளிச்சத்தை நம்ம சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும். நாம் நாமத்துக்கு ரூபத்துக்கு அட்ராக்ட் ஆகக்கூடாது. இப்படியே பகவான் இருக்கணுங்கிறதுனால நம்ம மிஸ் ஆகிறோம். சுத்து சேதனத்துவம் அற்புதமான லைட்டை பார்த்தா அது கூட பகவத் தத்துவம் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம மார்னிங் அல்லது ஈவினிங் வாக்கிங் பண்ணும்போது நான் கூல் ப்ரீஸ் நம்மளை டச் பண்ணுறது, வாயு நம்மளை ஸ்பர்சிக்கிறது. மேகம் கிளியராக இருந்தால், ஆகாசம் கிளியராக இருந்தால் அது நம்ம ஆகாசத்தையே பார்க்கும்போது அதோடு நம்ம இன்ட்ராக்ட் ஆகிறோம். அது மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். பூமியில் கூட நம்ம செருப்பு இல்லாமல் போனாக்க பிருத்திவியோடு நம்ம டச் ஆகிறோம். அதாவது இந்த புல், இந்த கார்டன்லலாம் புல் இருக்கும், அந்த புல் மேலே செருப்பு இல்லாமல் நடக்கும்போது எப்படின்னு நீ ஃபீல் பண்ணு. அப்படி நடந்தாக்க கண் பார்வை கூட தீர்க்கமாக இருக்குன்னு ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். மழையில் நனையும் போது பிரகிருத்தியோட ஃபீலிங் நமக்கு புரியும். அது மழை தண்ணி கூட விட்டமின் B12 அந்த அனுபவம் கூட நமக்கு கிடைக்கணும். காற்று, அக்னி, பகவான் எல்லாமே தத்துவம்தான்.
ஜலம், சூரியன், சந்திரன், விஷபிள் காடு, நட்சத்திர பிரபாவம் நம் மீது படுறதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. ஜாதக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டார் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய சந்திர அக்னி நாம் அனுபவிக்கிறோம். பிருத்திவி, நீர், ஆகாசம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ராத்திரி ஆகாசத்தை பார்த்தாக்க நமக்கு அதையே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ ஸ்டார் ஒன்று ஒன்றா அப்படி போகும். அது ரொம்ப அது அது நம்ம அனுபவிச்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப நன்னா இருக்கும். இது கூட ரூப சாதனைன்னு சொல்கிறோம். இது கூட ஒரு தியானம்தான். நம்ம விக்கிரகத்தை பார்த்துட்டே இருந்தாக்க, இப்படி கண்டினியூஸாக அதையே கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தாக்க, அந்த விக்கிரகத்தில் இருக்கிற கண்ணு நம்மளை சிமிட்டுறது மாதிரி, நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தெரியும். வீட்டில் இருக்கிற குருவோட மூர்த்தியை, அவரோட ரூபத்தை இப்படி பார்த்துட்டே இருந்தாக்க நமக்கு இந்த அனுபவம் ஏற்படும். இது கூட ஒரு வகையான தியானம்தான். அப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது பக்கத்தில் என்ன நடக்கிறது, என்ன எது ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக பார்ப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த இருக்கிற அந்த இது ரூபத்துலேருந்து சேத்தனத்துவம் நம்மளை ஸ்பந்திக்கும். ஃபோக்கஸ் தியானத்தோடு இருக்கிறதுக்கு பழகிக்கும். சைலன்ஸாக இரு. அப்சர்வ் பிரெத். நம்ம நிறைய பேர் இருக்கோம், நிறைய வீடுகளில் கண்டினியூஸாக பஜனை பண்ணுவான், கண்டினியூஸாக ஜபம் பண்ணுவான். கணபதி சச்சிதானந்த குரூப்பில் கூட அசையாமல் உட்காந்துட்டு ஜபம் பண்ணுவா, பஜனை பண்ணுவா. அவள் எப்படி பண்ணுறா? அவளும் நம்மளை போலவா தானே. ஏன் நம்ம அப்படி உட்கார்றதில்ல? உட்காரணும். யூ ஹாவ் டு லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களால் முடியல, எங்களுக்கு வீட்டில் பேரன் பேத்தி குழந்தைகள் அவள்லாம் இருக்கா, அவளை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அவளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உனக்குன்னு ஒரு நேரத்தை நீ உன் இஷ்டப்படி செலவு பண்ணு. அப்படிப்பட்ட சாதனைக்கு தேவைப்பட்ட 7 போர்ட்டல்ஸ் பற்றி சொல்கிறார். ஜாக்கிரதையாக கவனி. நமக்கு குரு வழிகாட்டுவார். அந்த வழியில் போனால் நம்ம அந்த வழியில் போகணுன்ட்டு நம்ம பார்க்குறோம். நாம் இப்போ 4 பேர்கிட்ட போய் சொல்கிறோம், இந்த மாதிரி எங்கள் குரு எனக்கு இது மாதிரி சொன்னார், இந்த மாதிரி அந்த வழியில் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். நீ என்ன சொல்லுவ? மாஸ்டர், நான் எல்லாத்தையும் போய் சொன்னேன், யாரும் வரல, யாரும் கேட்கல அப்படின்னு. அவள் ஏன் கேட்பா? நீ சொல்கிறத கேட்கறதுக்கு அவளுக்கு நம்பிக்கை வரணும். அதாவது நம்பிக்கை வராமல் நீ சொன்ன உடனே கேட்க மாட்டா யாருமே. அதாவது அது நம்பிக்கை வரத்துக்கு 10 வருஷம் கூட ஆகும். உன்னோட கேரக்டரை, அது வரைக்கும் உன்னோட வீட்டில் கேரக்டரை நீ எல்லாத்தையும் ஒரு அன்பாக பழகணும். இதெல்லாம் பண்ணினாக்க அப்போ இந்த சாதனை எல்லாமும் நன்னா நீ பண்ண என்ன ஆகும்னாக்க, அந்த 10 வருஷமாக கழித்து கேட்குறவா 5 வருஷத்தில் கூட கேட்பா. அவள் எல்லோரும் உன்னை அப்சர்வ் பண்ணுவாள். உன்னோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, உன்னோட பிரேம தத்துவம் எப்படி இருக்குது, நீ எப்படி உன்னோட பிஹேவியர் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நீ சொல்கிறத அவள் கேட்டு உன் மேலே நம்பிக்கை நீ கூப்பிட்டவுடனே ஜபம் பண்ணுறதுக்கோ காயத்ரி யஜ்ஞத்துக்கோ வருவா. ஆனால் நீ சொல்கிறத விடக்கூடாது.
நீ உன் சாதனை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை சொல்கிறதையும் மெதுவாக சொல்லிகிட்டே இருக்கணும். ரொம்ப சாதனை நன்னா பண்ணணும். சாதனை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ, அதுவும் இப்போ கலிகாலத்தில் குரூப் சாதனைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறான். அதாவது நீ சொல்லணும் அவள்கிட்ட, ஆமாம் இந்த பாருங்க நான் நன்னா சாதனை பண்ணனால நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணினா அப்போ அவளுக்கும் செய்யணுங்கிற ஒரு மனசில் எண்ணம் தோணும். அப்படி தான் உபாத்தியாயா டீச்சராக போக முடியும். அந்த பாத்துக்கு போகிறோம். நமக்கு அந்த குருட்ட அசையாத நம்பிக்கை இருக்கணும். அவரை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு செய்யணும். அப்போ தான் நம்மளை பார்த்து யாரானும் வந்தால் அவளை நம்ம டியூன் செய்ய முடியும். அதாவது எனக்கு மாஸ்டர் ஆர்கே மாஸ்டர் யஜ்யத்துக்கெலாம் போய் அட்டன் பண்ணும்போது அவர் சொல்வார், அந்த சூடு அங்கேருந்து அந்த சப்ஜெக்டு படித்த அந்த ஒரு 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 சூடு அந்த அப்படியே இங்கே வெளியில் நீங்கள் 4 பேர்கிட்ட பழக்கும்போது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இந்த ஹீட் இருந்தால் தான், அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் சாதனை பண்ணாதான் மற்றவாளை கொஞ்சம் ஈர்க்க முடியும். அவள் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாள். அதுக்கு சாதனை ரொம்ப முக்கியம். மணிக்கணக்காக ஜபம் பண்ணணும், கார்த்தால எழுந்து ஓம்கார தியானம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த பாத்தில் போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வேடி அந்த சூடு நிறைய இருக்கும். அவர் சொல்வார், அந்த சூடு உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் தான் அது மற்றவா அட்ராக்ட் ஆவா அப்படின்னு. இப்போ எல்லாருமே போகிறதுக்கு வழி ஒன்று தான். அந்த வழியில் ஒருத்தர் நடந்து போகலாம், ஒருத்தர் பஸ்ஸு, காரு, ட்ரெயின், பிளேனு எப்படி வேணால் போகலாம். இது குரு சிஷ்யனோட பாதையில் நடந்து போகிறோம். நம்ம ஐ டாக்டரின், ஹார்ட் டாக்டரின் இதெல்லாம் நன்னா கவனிக்கணும். அதாவது லோயர் செல்ஃப் டிசையர் அது பழக்கமானுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் இதுவாக தான் இருக்கும், டவுனில் இருக்கும். மணிப்பூரகம் கீழே லோயர் லோயர் டிசையர்ஸ். மணிப்புரத்தை தாண்டி போனால் எல்லாம் ஆகாசம்தான். ஹோல் யூனிவர்ஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. Conquer your desires into the beautiful portals. ஸ்ரபகா என்பது ஸ்ரோத்தபதி, த்விஜத்வம். தீட்சை ஆனோடமே த்விஜத்வம் ஆயிடுறது. இனிமே இவாளுக்கு இன்கார்னினேஷன் இருக்காது. அதாவது அவனுக்கு மறுபிறப்பு எப்போ வரும் அப்படின்னா, அவன் மனுஷாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான் எண்ணம் அதான் மறுபடியும் பிறப்பான். இல்லைன்னா அவன் பிறப்பு கிடையாது. ஹர்கத்துங்கிறது ஹையஸ்ட் ஸ்திதி. நம்ம அதை சமாதி ஸ்திதியை பழக்கின்ட்டா நம்ம சரீரம் இருக்கும்போதே ஹர்கத் ஸ்திதிக்கு போக முடியும். 4 விஷயம். ஹையஸ்ட் கோல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது கும்பஸ்தலத்தில் நமக்கு அதாவது கும்பஸ்தலம்னா ஹையஸ்ட் கோலில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சத்தியம் மீது கவனம். எது வந்தாலும் டெம்ப்ட் ஆகக்கூடாது. ₹1,00,00,000 வந்தாதா ஓகே.
வரலையா? ஓகே, நிதானம். கஷ்டம் வந்தாலும் ஓகே, சுகம் வந்தாலும் ஓகே. நீ உன்னோட லட்சியத்து மேலேயே கவனம் வைக்கணும். லட்சியம் என்ன? சாதனையில் முன்னாடி போகணும், சாதனையில் முன்னாடி போகணும், சாதனையில் முன்னாடி போகணுன்னு. அதே அந்த எப்போ எக்ஸாம் இருக்குது, வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாலும் அந்த பையனுக்கு மனசு எக்ஸாம்லேயே இருக்குல்ல, அதே மாதிரி அதே எண்ணத்துலேயே இருக்கணும். கெயின் நாலெட்ஜ், டிசைர்லெஸ் லைஃப், தாட்லெஸ் லைஃப். சத்திய வழி போகணும். நெகட்டிவ் ஃபால்ஸுக்கு அந்த பக்கமே போகக்கூடாது. நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணினா நாமே நம்மளை பகவான் தத்துவம் நமக்கு புரியும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபோர் பாத் டிஸ்கஷன் ஆச்சு. விவேகானந்தர் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு யோக மார்க்கம் போவோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். நம்ம எல்லாத்துலேயுமே கீதையில் கூட சொல்கிறா, சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட்டு சரியாக உடம்பை பார்த்துக்கோங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். மனசை நிர்மலமாக வச்சுக்கணும். இப்போ ஜங்க் ஃபுட்டெல்லாம் மனசு நமக்கு சாப்பிடணுன்னு எண்ணம் வருது. அதெல்லாம் நம்மளை மனசை அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ சமையல் பண்ணும்போது கூட குட்டு தாட்ஸ் அதோட சமையல் பண்ணினா அது ரொம்ப எல்லாருக்குமே எனர்ஜி தரும். பிராணிக் எனர்ஜி ஆக்டிவேட் ஆக வச்சுக்கணும். பிராணா ரொம்ப அவசியம். நம்மளோட பிராண சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஜபம் செய்யும்போது எனர்ஜி வேணும். ஜபம் செய்கிற போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரும். நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எனர்ஜி வேணும். அந்த ஃபிசிக்கல் எனர்ஜிக்கு நல்ல ஆகாரம், பிராணசக்தியை கிரியேட் செஞ்சுட்டா ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட இந்த சக்திலாம் வந்தாச்சுன்னா எத்தனையோ பேருக்கு ரகரகமான வழியில் ஹீலிங், ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியும். மணி இஸ் கிறிஸ்டலைஸ்டு பிராணா அப்படின்னு ஆர்கே மாஸ்டர் சொல்வார். பணம் கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிச்சா மட்டும் போகாது. அதை எப்படி எங்கே உபயோகிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும். பணத்தில் 10ல் 1 பாகம் நம்ம தனியாக எடுத்து வச்சு அதை இந்த தர்ம காரியங்களுக்கு, ஆசிரமங்களுக்கு எங்கே கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறாலோ அதை பார்த்து நம்ம அனுப்பினா அதனோட பெனிஃபிட்டு நீங்கள் அனுப்ப நீங்களே பெறுவேன். மனோமய கோஷம், மனசை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஆலோசனை வந்துட்டே இருக்கும். அந்த ஆலோசனைக்கு பின்னாடி போகவே கூடாது. பிரெத்தை கவனிங்க. மௌனமாக இருங்கோ. ஒரு நாளைக்கு 4 hours சாதனை பண்ணுங்க. 24 லட்சம் காயத்ரி பண்ணுங்க. ஒவ்வொரு அட்சரத்துக்கும் 1 லட்சம் ஜபம் பண்ணால் மந்திர சித்தி ஆகும். அது ஒரு கணக்கு வச்சுட்டு பண்ணும்போது அதனோட பலன் அதிகம். சும்மா நான் நடக்கும்போது ஜபம் பண்ணுறேன், நிற்கும்போது பண்ணுறேன், இதெல்லாம் கவுண்ட்டு வச்சுக்கணுமா, அது எதுக்கு அப்படின்னு கேட்குறவாளுக்கு இது சொல்ல முடியாது. எதுலேயுமே ஒரு கணக்கு இருக்கணும். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னோடனே நீ 10 ரூபாய்க்கு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவியா? கணக்காக தானே கொடுக்குற. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி நம்ம பண்ணினா அதுக்கு பலன் அதிகம். பணத்தையும் கணக்காக தான் செலவு பண்ணணும். ஜபத்தை இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா தான் நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு உட்கார்றோம். எப்போ வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த அளவு டிவோட்டடாக உட்கார்றதில்ல.
டிவோட்டடாக உட்காந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அதெல்லாம் உட்காந்து பண்ணினா அதனோட பலன் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். எத்தனை தான் சொன்னாலும் அந்த லட்டை நான் வாயில் போட்டுண்டு சாப்பிட்டு பார்த்தா தான் அதனோட ருச்சி தெரியும். லட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குது, லட்டாக இருக்கா, லட்டு டேஸ்ட்டு வேறு, பாதுஷா டேஸ்ட்டு வேறு, ஜாங்கிரி டேஸ்ட்டு வேறு. நம்ம மந்திரம் ஏதோ மாதிரி பண்ணுறதுனால தான் எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்கிறது. எதையுமே ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அதை எப்படி என்ன பண்ணணுமோ அந்த விதானத்தோடு பண்ணினாக்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும். எப்போவோ நினச்சிட்டேன், எப்போவோ ராத்திரி 12 மணிக்கு தான் நினச்சிட்டேன் பண்ணுறேன். டைம் டேபிள் 24 மணி நேரம், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி உபயோகிக்கிறதுங்கிறது உங்களோட சக்தியில் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. அதாவது நீங்கள் அது மாதிரி பண்ணனால தான் அனுபூதி வர மாட்டேங்கிறது. இப்போ சில சமயம் டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிட்றோம், வயிறு ரொம்பறது, ஆனால் மனசு எங்கேயோ இருக்குது, சாப்பிட்டு திருப்தி ஏற்படாது. எந்த ஒரு வேலை பண்ணாலும் கான்ஷியஸாக பண்ணுங்க, கான்ஷியஸாக ஜபம் பண்ணுங்க. நம்ம கோல்டன் ஸ்டேர்ஸ் மெடிடேஷன் கூட பண்ணுவோம். எட்டர்னல் கிங்டம் ஓம் என்ன இருக்குது, அந்த ஓமில் லைட்டு இருக்கும். அந்த லைட்டு ரகரகமான ஒரு பிரேம, கம்பேஷன், விஸ்டம் கிடைக்கும். பௌர்ணமி மெடிடேஷனில் அந்த லைட்டரை பார்க்க பழகிக்கணும். அப்போ சந்திரனோட வெளிச்சம், சூரியனோட வெளிச்சம் நமக்கு புரியும். சூரியனோட ஒரிஜினல் சக்தியை சாவித்ரி அப்படின்பா, சந்திரனோட சக்தியை சோமன் அப்படின்பா. அக்னி நிஜமாவே 49 டிவைட் ஆகி நம்மளை ஆக்டிவேட் செய்கிறது. அக்னியோட சேத்தனத்துவம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அக்னியிலிருந்து ஔஷதம், எத்தனையோ வித எனர்ஜிஸை நம்ம எடுத்துக்க முடியும் அக்னியிலேருந்து. சாதாரணமாக நம்ம விளக்கேற்றுறோம், நம்ம ஏற்றுறது ஒரு தீபம் போல் தோணும். ஆனால் யஜ்யம் பார்த்தாக்க அக்னி தெரியும். செலஸ்டியன் பாடிஸ், செலஸ்டியன் டெய்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 சென்ஸையும் ஆக்டிவேட் ஆக நன்னா உபயோகிக்க தெரிஞ்சுக்கணும். சப்த, ரச, ஸ்பரிச, ரூப, கந்தம். சப்தம் சவுண்டு, இயர்ஸ். ஸ்பரிசம் டச்சு, ஸ்கின்னு. ரசம் வாட்டர், டங்கு. ரூபம் ஐஸ். கந்தம் வாசனை, நோஸ். எந்த எலிமெண்ட்டு எங்கே லிங்கை பார்த்து அந்த தத்துவம் புரிஞ்சுக்கணும். ஐ டாக்டரின், ஹார்ட் டாக்டரின் எல்லாம் சரியாக உபயோகிக்க தெரியணும். நம்ம ஹால் ஆஃப் இக்னரன்ஸ்லேருந்து ஹால் ஆஃப் லேர்னிங்க்கு போயின்ட்டுருக்கோம். You are ensure that you are enter into hall of learning. மானசிக ஸ்திதியில் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு நீ நினச்சிக்கோ. அதாவது உங்ககிட்ட ஈகோ இல்லாமல் அதை சொல்லு. தபஸ் பண்ணுவேன், சாதனை பண்ணுவேன், பிரகிருதி தத்துவம் தெரிஞ்சுப்பேன். இப்போ நிஜமாவே இதை கேட்குறவா எல்லாரும் தபஸ் பண்ணுறவா தான்.
ஏன்னா இந்த கிளாஸ் வந்து நைட்டு 9:30 to 10:30. அந்த டயத்தில் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம மனசில் ஒரு உந்துதல் இருக்கிறதுனால தான் அதை அட்டெண்ட் ஆகிறோம். இந்த நேரத்தில் வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே ஏதோ இருக்குது, இந்த சப்ஜெக்டில் ஏதோ இருக்குது, இதை நான் அடையணும். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கே, உந்துதல், அதுதான் உண்மை. 7 போர்ட்டல் தானம் செய்கிறது, அதாவது சேரிட்டிக்கு பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் கூட இது இல்லாமல் பிரேம, கல்மிஷம் இல்லாத பிரேமம் இருக்கணும். அப்படிப்பட்ட பிரேமம் இருந்தபோது தான் கர்ணன் வந்து கவச குண்டலத்தை அப்படியே தந்துட்டார். கர்ணன் மாதிரி கொடுக்குறவா யாரும் இல்லை. கேட்டவாளுக்கு கேட்டபடியே அந்த மானசிக ஸ்திதி, டைனமிக். இப்போ இது கேட்க கேட்க உங்களுக்கே தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக தானம் பண்ணுறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு. எங்கே அவசரம் அங்கே கொடுங்கோ, அவசரம் இல்லாத இடத்துல கொடுக்க வேண்டாம். சில ஆர்கனைசேஷனுக்கு நிறைய வந்துட்டே இருக்கு, சில இதுக்கு வர்றது கிடையாது. அதனால நீங்களே போய் கொஞ்சம் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு, இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்நெட்டில் எல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு தடவை போய் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுத்தெல்லாம் உங்களுக்கே திருப்தியும் இருக்கும். நான் வந்து செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, செஞ்சுடணும். சீலா, கீ ஆஃப் ஹார்மனி. நீ சொல்கிற வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நோ செகண்ட் தாட், பார்க்குறேன், அதெல்லாம் வரவே கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையிலேயே நிற்கணும். அந்த வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா இன்னொருத்தருக்கு இவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டான், நமக்கு காரியம் நடந்துடும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை வரணும். மனசில் ஆலோசனை வந்துட்டாலே அந்த வேலையை உடனே பண்ணிடணும். யாருக்கான ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றதுன்னு வைங்களேன், அந்த எண்ணம் வந்த உடனே பண்ணிவிடுங்க. தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் அலசி ஆராயலாம். இம்மிடியட்டாக செய்யலை அப்படின்னா அந்த ஆலோசனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது வரது நின்று போயிடும். சாந்தி, நம்ம எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எப்போதும் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். பூமியோட பேஷன்ஸ் வரணும். அதை வந்து ரஃபல் பண்ணக்கூடாது. வைராக்கியம், வைராக்கியம்னா சந்நியாசம் வாங்கிட்டு காட்டுக்கு போகிறதுங்கிறது கிடையாது. டைனமிக் டிட்டாச்மெண்ட்டு அப்படின்னாலே இந்த பதம் நன்னா இருக்குது. அதாவது டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டு. இல்லை இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எங்கே ரொம்ப இஷ்டம் இருக்கோ அந்த இஷ்டத்தை அந்த இச்சையை அங்கேயே குறைச்சிக்கிறது. மோகம், கிளாமர் இருக்கக்கூடாது. மனுஷா மீது ஏதேனும் ஒரு வஸ்து மீது அந்த மாதிரி ஒரு விருப்பம்லாம் குறைச்சிக்கணும். அதாவது குருட்ட நீங்கள் எவ்வளோ வேணால் பிரேம பண்ணிக்கோங்க, ஜென்மமாக அது பர்மனண்ட் ஆகிடும். அவள் ரொம்ப உனக்கு திருப்பி கொடுத்துட்டே இருப்பாள். இந்த ஜென்மத்தில் அப்பா, அம்மா, அக்கா, தங்க, நெய்பர், ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருப்பாள்.
அடுத்த ஜென்மெல்லாம் அவள் யாரோ நம்ம யாரோ. பகவான் மேலேயும் குரு மேலேயும் நிறைய அன்பு வச்சுக்கோங்க. உறவுகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ. அதுக்காக அவள்கிட்ட விட்டேத்தியாக பேசக்கூடாது. அட்டாச்மெண்ட் இருக்கா மாதிரி டிட்டாச்மெண்ட்டாக நடந்துக்கணும். வீரியா எப்படிப்பட்ட பயங்கரம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை தான் இருக்குது. சத்தியம் அசமே இல்லை, அசத்தியம்தான். இந்த அசத்தியத்தில் நம்ம தடுமாடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம சுவாத்தியாயம், அது ஜபம், குரூப் சாதனை இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வீரியம் இருக்குது, எனர்ஜி இருக்குது. மிஸ் ஆகாமல் அதுலேயே போயின்னு இருக்கோம். இதுக்கு எனர்ஜி தரது குரு பாத்தியதை. இப்போ நம்ம சில சமயம் கிளாஸுக்கு வரலான்ட்டு மெசேஜ் போட்டுவிடுவோம். மெசேஜ் போட்டாலும் அடாடா இன்றைக்கி ஒரு கிளாஸை நம்ம மிஸ் பண்ணுறோமே, வேண்டாம் வேண்டாம், நம்ம எப்படி என்ன சும்மாவாவது ஹெட்ஃபோன் போட்டுட்டு உட்காந்துடலாம், கேட்கலாம், இது மிஸ் ஆகாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அடப்ட் தியானம், ஃபோக்கஸ் அதுலேயே இருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே? லட்சியத்து மீதே இருக்கணும். அந்த லட்சியம் ஜன்மம் பற்றி, கர்மம் பற்றி, அதை பற்றியே யோஜனை பண்ணுவோம். வரப்போகிற ஜென்மத்துக்கு எந்த மாதிரி விதை போடணும், அந்த பகவான் தத்துவம் மீது அசல் என்ன, தி சிவன் விஷ்ணு யார், வாட் இஸ் ட்ரூத் பிஹைண்ட் த தீஸ் ஆல், அதாவது இதுக்கு பின்னாடி என்ன சத்தியம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பற்றி மனசில் கொஸ்டின் வரணும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம், அந்த கொஸ்டின் வந்துடுதுன்னா அதை பற்றி மனசில் தோணும். இதை வர வர, இந்த கொஸ்டின் வர வர உன்னோட ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயின்னு இருக்கும். உன் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்போ நடக்க போகிறது, நடக்கிறது, நடந்துட்டுருக்கிறது எல்லாமே முன்னாடியே தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் நீ விட்னஸாக தான் இருக்கணும். இந்த வேலை இப்போ நடந்துரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நீ மற்றவாளுக்கு போய் சொல்லக்கூடாது, சாட்சியாக பார்க்கணும். அது நடப்பது நடக்கும். நம்ம சாதனையில் முன்னாடி அழிச்சுட்டு போய் டைம் ஸ்பேஸ் பியாண்ட் சிதிக்கு நம்மளை அழிச்சுன்னு போகிறது, அது பராஸ்திதி. மாயைக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அதாவது இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண என்னென்னா, நமக்கு கொஞ்சம் வெளியில் யாரோ பேசுறது, இந்த ஆகாசிகாவில் பேசுறது, அதாவது ஒரு சவுண்டு வருது, ஸ்மெல்லு வருது, இதெல்லாம் கேட்கும். யாரையும் ரொம்ப நினச்சிட்டு இருப்பேன், அவள்கிட்டேருந்து உடனே ஃபோன் வரும், இல்லை அவளே நேரில் வருவாள். சில சமயம் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கும் வேலை, அந்த வேலை உடனே நடந்துடும். நீ ஏன் ஆச்சரியப்படுவ, நம்ம இந்த வேலையை ரொம்ப நாளாக யோசனை பண்ணோம், இப்போ என்னடா அது உடனே ஆயிடுத்து அப்படின்னு. இப்போ இந்த சாதனை பண்ண பண்ண இது புரிஞ்சுடுத்து இல்லை, இனிமே நீ ரொம்ப சாட்சியாக இரு. மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்ட, சபாஷ் சபாஷ் நம்ம நினச்சது நடந்துடுத்து அப்படின்னு உனக்கு வந்துட்டா எல்லாம் போச்சு, வேஸ்ட்.
அப்போ நீ ரொம்ப கிரேட்டுங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படி நினச்சிட்டா எதுவுமே நடக்காது. அதுபோல் அடிக்கடி நடக்கணும். The more you witness of incidents in your life, இது லாஜிக்காக நம்ம சொல்ல முடியாது, எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணும். நமக்கு டிவைன் அந்த பிளான் மாஸ்டர்ஸ் ட்ரைனிங் தந்துட்டுருக்கா. நாம் மெதுவாக அப்படி தயாராகணும். அதாவது நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மனுஷாளுக்கு ஏதோ நடக்க போகிறது, அவளுக்கு நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சாலும் நாம் மௌனமாக இருக்கணும். அவளே கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணித்துனா அப்படின்னா கூட நீ சொல்லக்கூடாது. அதாவது அட் எனி காஸ்ட் நீ வாயே திறக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா எண்ணம் மானசீகமாக உன்னோட குருவுக்கு நீ சொல்லி அந்த மனுஷருக்கு மாறுதல் வரணும் அப்படின்னு நினச்சா போரும். உன்னோட பிரமேயமே இல்லாமல் அந்த மனுஷருக்கு அந்த ஆலோசனை வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று நான் சொன்னேன் அதனால்தான் அவருக்கு அது ஆச்சு, நன்னா இருக்கு அப்படின்னு வரக்கூடாது. ஈகோ சர்க்கிளில் போகாத. நாம் வெளியிலேருந்து இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது பிரக்ஞா. இதை பழக்கப்படுத்திண்டா போரும். பிரக்ஞாவில் ரகரகமாக பிரக்ஞா இருக்குது. ரிஷி பிரக்ஞா, ருதும்பரா பிரக்ஞா, பிரக்ஞான கண பிரக்ஞா அப்படின்னு. ரிஷி, ராஜரிஷி அப்படின்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குல்ல, அது மாதிரி 10 பேருக்கு உபயோகப்படுற வேலையை செய்கிற ரிஷி பிரக்ஞா. இதெல்லாம் பண்ணும்போது 100 பேருக்கு உபயோகப்படுங்கிற ராஜரிஷி குவாலிஃபிகேஷன் வரும். யூகாவை வெளியில் வரக்கூடாது. சேதனத்துவம் ஜாகிரதம் ஆறுது. இப்படி பண்ண 1000 பேருக்கு பண்ணுற சக்தி வந்ததுன்னா பிரம்ம ரிஷி. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாக்கா பிரம்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியா எல்லாம் நமக்கு அர்த்தம் புரியும். பிராமிய ஸ்திதியில் இருந்து பிரம்மாவுக்கு அவரோட இருந்து அவருக்கு வேலை பண்ணணும். சோலார் சிஸ்டமில் பிளானட் சுற்றுறது. லட்சியம் நம்மளோட இதே மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய லட்சியம் வழிக்கு அழிச்சுட்டு போகும். அதாவது இந்த சோலார் சிஸ்டத்தையே பார்த்து அதை இது பண்ணுறவா, அதை கூட நம்மளுடைய குரு யோகிகள்லாம் நிறைய இது பண்ணியிருக்கா, மாற்றியே இருக்கா. அரவிந்தர், சிவிவி, ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா இவெல்லாம் பண்ணியிருக்கா. மாஸ்டர் சிவிவி எத்தனையோ கிரகம் அனாவசியமான வழியில் போயிடுது, இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணினார். நம்ம சரீரத்தையே சரி பண்ணிக்க முடியல, எவ்வளோ டீப் நாலேஜ். அப்படிப்பட்டவெல்லாம் பிறந்த தேசம் நம்மளுடையது. நமக்கு எவ்வளோ பிரக்ஞா வந்தால் அப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு விஷயம் புரியும். இப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு அதாவது ஒரு காணல் நீர் மாதிரி சொல்லலாம்.
இதெல்லாம் அனுபூதி அடையணும். அப்போ உன்னுடைய புலகாகிந்தம், உனக்கு அந்த ரோமமெல்லாம் கூச்செறிஞ்சு நடக்கும். நீ சாதனை பண்ண தான் இந்த அனுபூதியெல்லாம் கிடைக்கும். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா 1885 to 1889 விஸ்வ குண்டலினி ஜாகரணம் பண்ணினார். அப்படியே வெளிப்படையாக சொன்னார். அவர் ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவோ குரு எவ்வளவோ அற்புதம்லாம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒருவர் பிரக்கிரியை பண்ணுறத சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாமும் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது அவெல்லாம் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியணும்ல. அவள் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. அவளுடைய சரீரத்தினோட சாதனையினால் அவள் கஷ்டப்பட்டாலும் அவள் சரீர சாதனை பண்ணி பிரகிருத்தியை அசைக்க முடியும். இதெல்லாம் புராணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் சந்திரன் கிட்ட கூட போக முடியும். சாவித்திரி சாதனை, அதாவது நம்ம சாவித்திரி சத்யவான் சாவித்திரி கதை சொல்கிறார் இங்கே. சாவித்திரி அவளோட தபஸ், அவளோட சக்தி ரொம்ப அதிகம். அவள் ஆலோசனை, அவள் கஷ்டம் அதெல்லாம் பட்டு அப்போ சூரியனே நிறுத்துறா. அதாவது அவள் ஆலோசனை பண்ணி நிறுத்துறா அப்படின்னா அது ஈகோ. அவள் சாவித்திரி சாதனை நிறைய பண்ணியிருக்கா. அந்த சாதனைக்கு கஷ்டப்பட்டதுக்கு தபஸ் பண்ணி அதை அந்த சொல்கிறா. அதே தவிர அதை சூரியன் கட்டுப்பட்டு நிற்கலை, பயத்துடன் நிற்கலை. பிரகிருத்தியை வசம் செய்யணுங்கிறது ஈகோ வரக்கூடாது. பிரகிருத்தியோட இணைஞ்சு வேலை செய்யணும் அவசியம். சூரியன் சாவித்திரிக்கு கௌரவம் தர நினைக்கிறாரே தவிர அவருக்கு அடிமைப்பட்டு இல்லை, கஷ்டப்பட்டு நிற்கலை. அதாவது பிரகிருத்தியை சிநேகிதம் பண்ணிக்கணும் அப்படின்னா 7 கீஸ் ரொம்ப உபயோகப்படும். சாவித்திரியோட சாதனை, சாவித்திரியோட கஷ்டம், சாவித்திரியோட வேதனை இதெல்லாம் பார்த்து சூரியன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். தானசீலம், சீலம், பேசுறது செய்கிறது, பேஷன்ஸ், வைராக்கியம், வீரியம், வெரி பவர்ஃபுல் ஸ்லோகம். அதாவது சில ஸ்லோகம்லாம் பண்ணினா ரொம்ப பவர் இருக்கும். அதனால நமக்கு சக்தி கிடைக்கும். நமக்கும் சமக்கம் இதெல்லாம் கேட்டாலே அற்புதமான சக்தி. சிவதாண்டவ கேட்டாலும் வரும். அந்த அட்மாஸ்பியரே சார்ஜ் ஆகும். ஹனுமான் சாலிசா, அதாவது ஹனுமான் சாலிசா படிக்கும்போது ஆஞ்சநேயரை நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுலித்த பலதாமா அஷ்டசித்தி நவநிதிக்கே சொல்கிறதெல்லாம், அதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுன்னு படிக்கும்போது அந்த அனுபவம் ஏற்படும். ஆதித்ய ஹிருதயம் சாவித்திரி சாதனையாக தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனோட சக்தி சாவித்திரி. காயத்ரி ஜபத்தோட சூரியனோட லிங்கப் ஆறுது. அது சாவித்திரி உபாசனையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காயத்ரி, சாவித்திரி, குண்டலினி அற்புத சக்தி இருப்பதால் தான் பிரபஞ்சம் நடக்கிறது. 3 சக்தியும் பிரபஞ்சத்தில்
இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் ஆக்டிவாக நடக்கிறது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அசைறது அப்படின்னு சொன்னால் எப்படி, எதனால் அசைகிறது அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த 6 முக்கியம். 7 தியானம். இந்த 6ஐயும் நம்ம டெவலப் செஞ்சுட்டா பிரக்ஞை வரும். 6ம் டெவலப் செய்கிறவா எங்கே இருக்கா அப்படின்னா ஹிமாலயா, அதாவது இந்த 6ஐயும் டெவலப் பண்ணி சாதனை பண்ணுறவா இருக்கா அப்படின்னா ஹிமாலயாவிலேருந்தே அவள்லாம் தேடிட்டு வருவாளாம். அவள் சாதனை பண்ணுறவா கிட்ட வந்துடுவா, நமக்கு சகாயமாக சௌகரியம் பண்ணி தருவா, அற்புதமான ஆலோசனையும் தருவா. ஒண்டர்ஃபுல் 7 கோல்டன் கீஸ் தெரிஞ்சுட்டா நல்லது. நம்ம ஒவ்வொருத்தையும் ஆத்மா இருக்குது. ஆத்மாவுக்கு சாவு இல்லை, பிறப்பு இல்லை. நம்ம ஆத்மாவோட லிங்கப் ஆகியிருக்கோம். ஆத்மாவை சுற்றி சரீரம் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஆத்ம ஞானத்துக்கு அருகதை இருக்கிறவா தான். அதுக்காக தான் நம்ம இப்போ பிரயத்தனம் பண்ணுறோம். அந்தகரண அப்படின்னு சொல்லலாம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லுவோம். இதான் சகல சமர்த்த சத்குரு ஸ்பரிச தியானத்தில் செய்கிறோம். நெக்ஸ்ட் ஜென்மாவோட எவல்யூஷனுக்கு அது எடுத்துகிட்டு போகிறது. நமக்கு ஆத்மா, மாஸ்டர் சோல் அப்படிங்கிறா. இது ரெண்டுத்துக்கும் கச்சிதமாக லிங்க் இருக்குது. இப்போ அது மிஸ் ஆகிடுது. அதை மறுபடியும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். எப்போ இருக்கும்? அம்மா வயத்தில் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு அம்பளிக்கன் காட்டு அப்படின்னு சொல்லுவா. அதான் தொப்புள் குடி. அந்த சூத்திர ஆத்மா இதை தெரிஞ்சுக்கணும். இது சஹஸ்ராரத்திலேருந்து போகிறதா, அநாகத்திலேருந்து போகிறதா, லிங்க்கு கேஷுவல் பாடியோட லிங்கப் ஆகி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மாஸ்டர்கிட்ட போகிறோம். மணிபத்ரகம், வஜ்ர சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாள். பொய் பேசக்கூடாது. நம்ம பொய் எப்போ பேசாமல் இருந்தாக்க நம்ம சொன்னது நடக்கும். நீ சொன்னது நடக்கணும் அப்படின்னா நீ சொல்கிற வேலையை நீ பர்ஃபெக்டாக பண்ணணும். அதாவது குரு உனக்கு சில வேலை சொல்கிறார்ல, அதை நீ கரெக்டாக முடிக்கணும். கிளாமராக இருக்கும், ஆனால் இதை பழக்கப்படுத்தி கொண்டுன்னா ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சொல்கிறது நடக்கணும்னா நமக்கு இந்த சாதனையெல்லாம் பண்ணாதான் நம்ம சொல்கிறது கூட நடக்கும், வாக் சக்தி பெருகும். அந்த அற்புதமான சக்தி ஹார்ட் டாக்டரின், ஐ டாக்டரின், ஹால் ஆஃப் லேர்னிங்லேருந்து ஹால் ஆஃப் விஸ்டம் போகிறோம். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியோ கூட மனசில் எப்போவும் யுத்தம். இது நல்லது, இதை விட நல்லது, இதை பண்ணணுமா, இதை பண்ண வேண்டாமா, எப்போதும் ஒரு மனசில் போராட்டம், மல்யுத்தம். நம்ம டிஸ்கிரிமினேட் நாலேஜோடு பார்க்கணும். அங்கே டெம்டேஷன் இருக்குன்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த டெம்ப்ட் செய்யும் சோல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நாம் டெம்ப்ட் ஆகாமல் நம்ம லட்சியம் வழிக்கு நேராக போக முடியும். லோயர் டு ஹையர் போகணும். மாயை தாண்டி ஞான மார்க்கம் போகணும். தியானம் ரொம்ப அவசியம். டைமண்ட் சோல் அர்த்தமாகும். தியான மார்க்கம் போகிறதுக்கு அதான் நல்ல பாதை.
டைமண்டு சோல்னா வஜ்ரதரா, தியானி புத்தா மேலே வஜ்ர இருக்குங்கிறா. சரீரத்தை வஜ்ரமாக செஞ்சுக்கிறது தான் வஜ்ரதரன் அப்படிங்கிறா. அப்போ மாறுதல் வரும். மாறுதல் வரதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பேஜ் 47, வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ்.